இப்போ இலங்கையினுடைய போலீஸாரால் ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்குது. இனிமேல் யாராவது பஸ்ஸில் அவங்களோட பார்வை தவறாக இருந்தால் கூட, ஒரு பெண் மேலேயோ ஒரு சிறுவர் மேலேயோ அவங்களோட பார்வை தவறாக இருந்தால் கூட அவர்கள் கைது பண்ணப்படுவார்கள். மொத்தம் 42 பேர் போலீஸாரால் கைது பண்ணப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் மத ரீதியாவோ, மொழி ரீதியாவோ, இன ரீதியாவோ, சாதி ரீதியாவோ, இல்லாட்டி பால் ரீதியாவோ எங்கேயும் வேறுபடுத்தி பார்க்கக்கூடாதுன்றது ஒரு கடுமையான இலங்கையினுடைய சட்டம். இப்போ ஒருத்தர் சொல்லாமல் விட்டுட்டா அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னால் அதே தைரியத்தில் இன்னொரு பண்ணையை போய் தொடத்தான் செய்வான். போலீஸாரை சிவில் உடையில் பொதுமக்களாக நடமாட விட்டு இந்த கேசஸை கண்டுபிடிக்கிறதுக்கான செயற்பாடு தான் இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அது பஸ்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி ட்ரெயினாக இருக்கலாம், எந்த ஒரு பொது போக்குவரத்தாக இருந்தாலும் எங்களோட நாட்டில் இருக்கிற 9 மாகாணங்களையும் 25 மாவட்டங்களையும் ஒட்டுமொத்த நாட்டையுமே வச்சு எடுக்கப்பட்ட ஒரு சர்வை ரிப்போர்ட்டின் படி இலங்கைக்குள்ள பொது போக்குவரத்துகள், பஸ்ஸில், ட்ரெயினில், இந்த மாதிரியான பொது போக்குவரத்தில் பயணிக்கிற 90% பெண்கள் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தடவையாவது பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்குதா ஒரு பயங்கர ஷொக்கிங்கான ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியாகி இருக்குது. இதுக்குள்ள வெறும் 4% பெண்கள் மட்டும்தான், 90% பெண்களில் 4% பெண்கள் மட்டும்தான் அதை போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்குதாவும் ஒரு ரிப்போர்ட்டில் வெளியாகி இருக்குது. இந்த மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை மட்டுமே இந்த மாதிரி பொது போக்குவரத்தில் பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததா சொல்லி மொத்தம் 42 பேர் போலீஸாரால் கைது பண்ணப்பட்டிருக்கிறார்கள். எப்படி இந்த யுக்தியன்ற ஒரு ஆப்ரேஷன் இலங்கைக்குள்ள ஸ்டார்ட் பண்ணப்பட்டு போதைப் பொருளுக்கு எதிராக இப்போ வரைக்கும் மொத்தம் 50,000 பேர் கைது பண்ணப்பட்டிருக்கிறார்களோ அதே மாதிரி இப்போ இலங்கையினுடைய போலீஸாரால் ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்குது. அது எப்படி நடத்தப்பட போகிறன்றதான் ஒரு பெரிய ஒரு ட்விஸ்டாக இருந்துட்டு இருக்குது. அது என்னன்றது தான் இந்த வீடியோவில் தெளிவாக முதல்ல இருந்தே விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன விஷயம் மட்டும் நான் முதல்ல இருந்தே சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் BK கரிகாலன். அதுக்கு முதல் யாராவது எங்கள் சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற எல்லா அப்டேட்ஸுமே தொடர்ந்தும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி யாராவது என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் BK கரிகாலன் சர்ச் பண்ணி சொன்னால் இந்த ப்ரொஃபைல் வரும். மறக்காமல் இங்கே ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்போவே லைக் பண்ணிடுங்க. வீடியோட கடைசியில் வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, முதலாவது இந்த சர்வை ரிப்போர்ட்டை நடத்தியிருக்கிறது யாருன்னு சொன்னால் UNFPA, யுனைடெட் நேஷன்ஸ் செக்ஷுவல் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ஏஜென்சி என்ற ஒரு ஏஜென்சி தான் இலங்கைக்குள்ள இந்த சர்வை ரிப்போர்ட்டை நடத்தியிருக்குது. அதாவது இலங்கையில் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் பாதுகாப்பாகத்தான் பொது போக்குவரத்தில் பயணிக்கிறார்களா என்ற ஒரு தலைப்பில் தான் இந்த ஒரு சர்வை இலங்கைக்குள்ள நடத்தப்பட்டிருக்குது. இது எப்படி நடத்தப்பட்டிருக்குன்னு சொன்னால் இலங்கைக்குள்ள 9 மாகாணங்களையும் 25 மாவட்டங்களையும் இருக்கிற மொத்தம் 2500 பெண்கள், 15 வயசுலேருந்து 35 வயசுக்கு இடைப்பட்ட 2500 பெண்களை தெரிவு செஞ்சு, அது அந்த மாவட்டத்தினுடைய மொத்த சனத்தொகையினுடைய அடிப்படையில், இப்போ கொழும்புன்னு சொன்னால் கொழும்புல அதிகமான சனத்தொகைன்னு சொன்னால் அந்த சனத்தொகைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விகிதாசாரமான ஒரு பெண்களை தெரிவு செஞ்சு, அதே மாதிரி வடமாகாணம் சொன்னால் வடமாகாணத்துக்கு ஏற்ற மாதிரியான, யாழ்ப்பாணம் சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சனத்தொகைக்கு ஏற்ற மாதிரியான பெண்களினுடைய அளவு விகிதாசாரத்தை தெரிவு செஞ்சு அந்த அடிப்படையில் மொத்தம் 2500 பெண்களை வச்சு தான் இந்த ஒரு சர்வே ரிப்போர்ட் நடத்தப்பட்டிருக்குது. இதுக்குள்ள அந்த பெண்கள் சொன்ன தரவின்படி மொத்தம் 90% பெண்கள் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தடவையாவது பொது போக்குவரத்தில் பஸ்லையோ ட்ரெயின்லையோ பயணம் செய்யும் போது தாங்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதுக்குள்ள 4% பெண்கள் மட்டும்தான் அதை போய் போலீஸார்கிட்ட முறைப்பாடு செய்திருக்கிறார்கள். மிச்சம் யாருமே இந்த விஷயத்தை வெளியில் சொல்லவே இல்லை. இது ஒட்டுமொத்த இலங்கையினுடைய சனத்தொகையோடு ஒப்பிடும்போது மொத்தம் 80% மிகச்சரியாக பொருந்துதான் சொல்லப்படுது. இது 2500 பேருன்றது அவர்களோட மட்டுமே அடிக்கிற விஷயம் கிடையாது. இலங்கை முழுக்க நான் சொன்ன மாதிரி அந்த விகிதாசார அடிப்படையில் பார்க்கும்போது இலங்கை முழுக்க இருக்கிற பெண்களினுடைய அடிப்படையில் பார்க்க போனால் 80% பெண்கள் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கதா ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. இது எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. 90% சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ரிப்போர்ட்டாக இந்த ரிப்போர்ட் வெளியே வந்திருக்குது. இதுக்கான காரணம் என்ன? பிரதானமாக பேசிக்காக 2 காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று என்னன்னு சொன்னால் அந்த பொது போக்குவரத்தில் இருக்கிற நெரிசல். ட்ரெயினில் போகும்போது அதிகமான நெரிசல் இருக்கிறது, அதே மாதிரி பஸ்ஸில் போகும்போது அதிகமான நெரிசல் காரணமாக ஒரு வகையில் அவர்கள் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்படுறதாகவும், 2வது நீண்ட தூர பயணங்கள். இப்போ 6 மணித்தியாலம் 7 மணித்தியாலம் பயணம் செய்யக்கூடிய பயணங்கள்லாம் இருக்குது தானே, அந்த மாதிரியான பயணங்களில் தனியாக போகக்கூடிய பெண்கள் இந்த மாதிரியான துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்படுறார்கள். இது பெண்கள் மட்டும் சார்ந்தது கிடையாது. இப்போ பெண்கள்னு சொன்னால் ஒரு 19 வயசுக்கு மேற்பட்ட பெண்களும், அதே மாதிரி சிறுவர்கள்னு சொல்லும்போது அதுக்குள்ள ஆண்களும்
இதில் பாதிக்கப்படுறார்கள், சிறுவர்களும் பாதிக்கப்படுறார்கள், சிறுமியர்களும் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்களுக்கான பாலியல் துன்புறுத்தல்களும் இதுக்குள்ள வந்து சிறுவர்களுக்கான துன்புறுத்தல்களா இதுக்குள்ள நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறதா சொல்லப்படுது. இது என்ன மாதிரியான துன்புறுத்தல்கள் எல்லாம் இவர்களுக்கு கொடுக்கப்படுதுன்னு சொன்னா அதுவும் அந்த ரிப்போர்ட்ல சொல்லப்படுது. எப்படின்னு சொன்னா ஒன்று டபுள் மீனிங்ல பேசுறது, இந்த பச பாடுறான்னு சொல்றது தானே, கமெண்ட் அடிக்கிறது, ஒருத்தரை பார்த்து தப்பா கமெண்ட் அடிக்கிறான்னு சொல்லி அது ஒரு வகையானது. ரெண்டாவது அவர்களுடைய பார்வை, பெண்களை வந்து பார்க்குற விதத்திலையும் அவர்கள் உளவியல் ரீதியாகவும் அதே மாதிரி உடல் ரீதியாகவும் பாதிக்கப்படுறார்கள், ஃபிசிக்கலாகவும் பாதிக்கப்படுறார்கள், சைக்கலாஜிக்கலாகவும் அவர்கள் வந்து இந்த மாதிரியான செயற்பாடுகளால் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது அச்சுறுத்துறது, அவர்களை ஒரு அச்சுறுத்துற மாதிரி பேசுறது, அந்த மாதிரியான செயற்பாடுகள். அடுத்தது உரசுறது, பறித்து பார்க்குறது, நான் சொன்ன மாதிரி தவறான பார்வைகள், அதே மாதிரி ஃபோட்டோ அல்லது வீடியோ அவர்களுடைய அனுமதி இல்லாமல் அவர்களை எடுக்கிறது, அதுக்கு பிறகு தொடுறது, உரசுறது, தொடுறது, இந்த மாதிரியான குறிப்பிட்ட ஒரு சில செயற்பாடுகளால் தான் அவர்கள் பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இப்போ ரீசன்ட் டேஸாக இது இலங்கைக்குள்ள மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கப்படுகிறது. அந்த ஆப்ரேஷன் அதை பற்றி தனியாக சொல்கிறேன். அந்த போலீஸாரால் இப்போ நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற இந்த ஸ்பெஷல் ஆப்ரேஷன் இலங்கைக்குள்ள ஸ்டார்ட் பண்ணப்பட்டதுக்கான காரணமே போலீஸ் மா அதிபர் சொன்ன விஷயம். இப்போ குறிப்பிட்ட ஒரு சில நாட்களுக்குள்ள மட்டும் இலங்கைக்குள்ள ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல இருந்து அவர்களுக்கு வந்திருக்கிறதா சொல்லித்தான் இந்த ஒரு ஆப்ரேஷன் இப்போ அவர்களால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்குது. எங்களோட நாட்டுக்குள்ள இந்த மாதிரி ரிப்போர்ட் ஆகக்கூடிய கேசஸுக்கு எல்லாமே எதிரான கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கான சட்டம் இலங்கைக்குள்ள இருக்குது, ஆனால் எடுக்கப்படுறது கிடையாது. எதுக்காகன்னு சொன்னால் என்ன காரணம்னு சொன்னால் இதில் பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் யாருமே சரியான முறையில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது கிடையாது. ஒன்று அவர்களுடைய பர்சனல் விஷயம், தங்களுடைய முகம் வெளியே தெரியக்கூடாது, இல்லாட்டி அதுக்காக பயப்பட்டு கொண்டு சில பெண்கள் வந்து அதை வெளியே சொல்கிறது கிடையாது. அதே மாதிரி வீட்டில் அவர்களை அப்பா அம்மாவே அச்சுறுத்துறது அப்படியான கேசஸும் இருக்குது. வெளியில் போகும்போது ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லி வீட்டில் ஒரு பெண் போய் சொல்லும்போது அவங்களோட அப்பா அம்மாவே இதெல்லாம் சாதாரணமான பிரச்சனை தான், இதை விட்டுட்டு நீ இதை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகணும்னு சொல்லி அப்பா அம்மாவே அவர்களை வந்து தவறான வழியில் வழிநடத்துகிற சிக்கல்களும் எங்கள் நாடுகள் நடந்துட்டு இருக்குது. ஒரு விஷயத்தை மட்டும் எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இலங்கையினுடைய சட்டப்படி இலங்கைக்குள்ளே இருக்கிற சுதந்திரமான ஒரு பிரஜையாக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மத ரீதியாவோ, மொழி ரீதியாவோ, இன ரீதியாவோ, சாதி ரீதியாவோ, இல்லாட்டி பால் ரீதியாவோ எங்கேயும் வேறுபடுத்தி பார்க்கக்கூடாதுன்றது ஒரு கடுமையான இலங்கையினுடைய சட்டம். நீங்கள் எங்கே போகும்போதும் நீங்கள் இந்த எந்த ஒரு வேறுபாடுமே இல்லாமல் சுதந்திரமாக பயணிக்கக்கூடிய முழுமையான உரிமை உங்களுக்கு இலங்கையினுடைய சட்டப்படி வழங்கப்பட்டிருக்குது. அப்படி அது மீறப்படுமா இருந்தால் நீங்கள் இலங்கையினுடைய மனித உரிமைகள் ஆணைக்குள்ள போய் நீங்கள் முறையிட முடியும். அதில் ஏதாவது வேறுபடுத்தி பார்க்கப்படுவீங்களா இருந்தால் அரசியல் நோக்கங்களில் பண்ணப்படுற இந்த மொழி ரீதியான சாதிரிய இன ரீதியான பிரச்சனை எல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் பெரிய சிக்கல் கிடையாது. அது பெரிய பிரச்சனை தான், அது அரசியல் ரீதியான பிரச்சனைகள். ஆனால் தனிநபராக உங்களுக்கு இப்படியான ஏதாவது ஒரு சிக்கல் நடக்குமா இருந்தால் நீங்கள் தைரியமாக போய் இலங்கையினுடைய மனித உரிமைகள் ஆணைக்குள்ள நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உங்களுக்கான சரியான ஒரு நீதி கிடைக்காட்டி, கண்டிப்பாக கிடைக்கும், அப்படி கிடைக்காட்டி நீங்கள் நேரடியாக மனித உரிமைகள் ஆணைக்குள்ள போய் உங்களால் முறையிட முடியும். ஸோ தயவு செய்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கொள்ளாமல் உங்களுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தாமையே உங்களால் அதை முறையிட முடியும். அதுக்கான சரியான இலக்கங்கள் எல்லாமே வழங்கப்பட்டிருக்குது. அதுக்கான மின்னஞ்சல் இமெயில் கூட நீங்கள் பண்ணலாம். நீங்கள் யாருன்றதை வெளியே காட்டாமையே போலீஸாருக்கு வந்து உங்களால் இமெயில் பண்ண முடியும். அது எல்லாத்தையுமே நீங்கள் டிஸ்பிளேலையும் கொடுக்குறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். அப்படி தேவைப்பட்டால் தயவு செய்து உங்களுடைய முறைப்பாடுகளை அவர்களுக்கு சொல்லுங்கள். இதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை தவிர்க்கிறபடியாக உங்களால் இன்னொரு பெண்ணும் தான் அவர்களால் தைரியமாக பாதிக்கப்படுவார். இப்போ ஒருத்தர் வந்து சொல்லாமல் விட்டுட்டா அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னால் அதே தைரியத்தில் இன்னொரு பெண்ணையும் போய் தொடத்தான் செய்வான். அதனால நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாதான் இதை வந்து உடனடியாக தடுத்து நிறுத்த முடியும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கொண்டு தயவு செய்து இந்த மாதிரி பிரச்சனைகளை வெளியில் சொல்லுங்கள். இதுக்குள்ளே பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் யாராக இருக்கிறார்கள்னு சொன்னால் முதலாவது வேலைக்கு போகிற பெண்கள், அதிகமாக பாதிக்கப்படுறவர்கள் இந்த வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்துட்டு இருக்கிறார்கள். ரெண்டாவது மாணவர்கள், படிக்கிற மாணவர்கள் தான் இதுக்குள்ளே ரெண்டாவது அதிகமாக பாதிக்கப்படுறார்கள். அது டியூஷனுக்கு போகிற மாணவர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி பாடசாலைகளுக்கு போகிற மாணவர்களாக இருக்கட்டும், இவர்கள் தான் ரெண்டாவது மிக அதிகமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 15 வயசுக்கு மேற்பட்ட அத்தனை பேருமே. அடுத்தது வந்து எங்கேயாவது பொழுதுபோக்குக்காக வெளியில் போகக்கூடியவர்கள், நான் ஆரம்பத்தில் சொன்னதானே அந்த லாங் டிரைவ் போகிறார்கள், நீண்ட நேர பயணம் போகிறவர்கள் வந்து பொழுதுபோக்காக போகக்கூடியவர்கள் கூட அதிகமாக இதனால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த சீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் வந்து ஒரு பெண் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னால், அவருக்கு பக்கத்தில் ஒரு ஆண் இருக்கிறாருன்னு சொன்னால், அவர்கள் நீண்ட நேரமாக தொடர்ந்தும் அவரால் இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகிறதா அந்த சர்வே ரிப்போர்ட்ல இருந்து ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. ஒரு ஏகப்பட்ட ஷொக்கிங்கான விஷயங்கள் எல்லாம் வெளியில சொல்ல முடியாத விடயங்கள் கூட அந்த பெண்களால், அந்த 2500 பெண்கள்ல இருந்து கிட்டத்தட்ட 2225 பெண்கள், 90% பெண்களால் நிறைய விஷயங்கள் வெளியே சொல்லப்பட்டிருக்குது. ஓகே, இதுக்கான சட்ட நடவடிக்கைகளாக இப்போ என்ன எடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், இந்த ஸ்பெஷல் ஆப்ரேஷன் சொல்லி என்ன போலீஸாரால் ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், இலங்கையினுடைய இப்போ இருக்கிற
பதில் போலீஸ் அதிபராக இருக்கிற தேசபந்து தென்னகோனால இப்போ ரீசெண்ட் டேஸாக இலங்கைக்குள்ளே இந்த கேசஸ் அதிகரிக்க ஆரம்பித்தபடியா போலீஸாரை சிவில் உடையில் பொதுமக்களாக நடமாட விட்டு இந்த கேசஸை கண்டுபிடிக்கிறதுக்கான செயற்பாடு தான் இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அது பஸ்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி ட்ரெயினாக இருக்கலாம், எந்த ஒரு பொது போக்குவரத்தாக இருந்தாலும். அதே மாதிரி பொது போக்குவரத்து மட்டும் கிடையாது, பொது இடங்கள், இப்போ அதிகமாக பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்களில் எல்லாமே போலீஸார் பொதுமக்கள் மாதிரியே சிவில் உடுப்பில் இவர்களை பிடிக்கிறதுக்கான நடவடிக்கைகள்லாம் இப்போ எடுக்கப்பட்டிருக்குது. இதனால நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை மட்டும் 42 பேர் இந்த ஆபரேஷன் மூலமாக கைது பண்ணப்பட்டிருக்கிறார்கள். இதே நடவடிக்கைகள் இந்த யுக்திய மாதிரியே இது டெய்லி இனிமேல் ரிப்போர்ட் பண்ணப்பட போகுது. ஸோ அப்படி யாராவது பண்ணுறார்கள் இருந்தால் அவர்களுக்கான ஆப்பு கண்டிப்பாக இப்போ வந்துகிட்டே இருக்குது, ஒன் த வேன்னு சொல்லியே சொல்லலாம். இது என்னென்ன டைமில் பீக்கில் இருக்குது, அதிகமாக நடந்துட்டு இருக்குன்னு சொன்னால் காலையில் 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் அதிகமாக மக்கள் பயணிக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்திலையும், ஈவினிங்கில் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இந்த 2 டைம்லையும் தான் நெரிசலும் பஸ்ஸில் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மக்களுடைய நடமாட்டமும் அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் தான் இந்த மாதிரியான துஷ்பிரயோகங்கள் இதுக்குள்ளே அதிகமாக நடந்துட்டு இருக்குது. அதே டைமில் தான் போலீஸாரும் அதுக்குள்ளே உள்ள நுழைய போகிறார்கள். இப்போ ஆரம்பிக்கப்படாச்சு, அது நடந்துட்டு இருக்குது. இதே டைமில் தொடர்ந்துமே நடந்துட்டு இருக்கும். ஆனால் இந்த டைமில் மட்டும் அதிகமான கண்காணிப்பு பஸ்லையும் சரி ட்ரெயின்லையும் சரி அதிகமாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்குது. கொழும்பு சைடெல்லாம் இது நிறையவே பார்க்கலாம். இப்போ ட்ரெயினில் போகும்போது கூட ட்ரெயினில் வேலைக்கு போகிற மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு தான் ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறார்கள். அதே மாதிரி பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறார்கள். அந்த பக்கங்கள் எல்லாம் இந்த கேசஸ் அதிகமாக இருக்கிறபடியா கண்டிப்பாக அங்கேருந்து அதிகமானவர்கள் இனிமேல் கைது பண்ணப்படுவார்கள்ன்றது மட்டும் இவர்களுடைய இந்த ஸ்பெஷல் ஆப்ரேஷன்லேருந்து இப்போவே வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிருக்குது. இது ஒரு போதுமான ஒரு நடவடிக்கையா இந்த பாலியல் துஷ்பிரயோக பிரச்சனைகள் எல்லாம் குறைக்கிறதுக்கான இந்த நடவடிக்கை மட்டுமே போதுமானு கேட்டால் கிடையாது. என்னென்னு சொன்னால் போலீஸார் அந்த டைமில் மட்டும் பாதுகாப்பு வழங்குறதால இந்த சிக்கல்களை ஓரளவுக்கு குறைக்க முடியும். ஆனால் இன்னும் குறைக்கணும்னு சொன்னால் ஒன்று, அந்த பேருந்துகள் எல்லாமே சிசிடிவி கேமரா பூட்டப்பட்டால் அது ஒரு சரியான நடவடிக்கையாக இருக்கும். இது ஏற்கனவே இருந்தது, இலங்கையில் இருந்த ஒரு சிஸ்டம் தான். ஆனால் இப்போ பார்த்தா அந்த கேமரா எல்லாமே பழுதா போன மாதிரி தான் ஒரு சில பேருந்துகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. முதலாவது அந்த சிசிடிவி சிஸ்டம் மறுபடியும் சரியான முறையில் ஒர்க் ஆகக்கூடிய சிஸ்டமாக கொண்டு வரப்படணும். ரெண்டாவது, இப்போ நாங்கள் டிஜிட்டலாக உலகத்தில் எங்கேயோ போயிட்டுருக்கிறோம். அந்த முறைமையில் இப்போ வெளிநாடுகள் எல்லாம் ஒரு பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் டக்குன்னு அவங்களோட ஃபோனில் ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷனில் அவர்கள் அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணாலே அவங்களோட பேரண்ட்ஸுக்கோ இல்லை போலீஸாருக்கோ அதை நோட்டிஃபிகேஷனை அனுப்ப முடியும், எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி. அந்த சிஸ்டம், அந்த மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் இங்கே கொண்டு வரப்படணும். அதுக்கான திறமையான மாணவர்களும் இங்கே இருக்கிறார்கள் அந்த அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணது. ஏன்னு சொன்னால் நான் ஒரு தடவை ஐடி சம்மந்தமான ஒரு கண்காட்சிக்கு போயிருந்தேன். அங்கே இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் கொண்டு வரப்பட்டிருந்தது. ஸோ கண்டிப்பாக அந்த சிஸ்டம் இருக்குது. அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான செயற்பாடுகளை இலங்கையுடைய அரசாங்கம் கட்டாயமாக மேற்கொள்ளணும். அது மேற்கொள்ளப்பட்டால் கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கான அதுவும் ஒரு வழிமுறையாக இருக்கும். அந்த மாதிரி இன்னும் நிறைய சிஸ்டங்கள் கொண்டு வரப்பட்டால் தான் இலங்கைக்குள்ளே இருக்கிற அந்த சட்டத்தின்படி இலங்கையுடைய பெண்களோ சிறுவர்களோ சுதந்திரமாக தான் இலங்கையுடைய பொது போக்குவரத்தில் பயணிக்கிறார்கள்ன்றதை எங்களால் அதை உறுதிப்படுத்த முடியும். சாதாரணமான ஒரு சட்டமாக இருந்தால் மட்டும் போதாது, அவர்கள் உணர்ந்து கொள்ளணும். நாங்கள் பாதுகாப்பாக தான் பயணிக்கிறோம்ன்றதை பெண்களும் சிறுவர்களும் உணர்ந்து கொண்டால் தான் அது ஒரு வெற்றிகரமான ஒரு சட்டமாக இருக்கும். இதுதான் இப்போ ஒரு சரியான ஒரு நடவடிக்கையாக இலங்கையில் எடுக்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே இந்த நடவடிக்கை எடுத்த போலீஸாருக்கு கண்டிப்பாக ஒரு நன்றி தான் சொல்லி ஆகணும். என்னென்னு சொன்னால் இது அதிகமாக போய்கொண்டிருக்கிறபடியா அவர்கள் எடுத்த நடவடிக்கை சரி. ஆனால் இன்னும் இந்த மாதிரி சிஸ்டங்களை அதிகரித்தா இதை வேகமாக குறைக்க முடியும்ன்றது எங்களினுடைய ஒரு கருத்தாக இருக்குது, என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தாக இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் நடத்தையும் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனையில் ஈடுபடுறவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாகவே இருக்கட்டும். ஸோ அதுக்காக முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலையுமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. யாராவது நான் பர்சனலாக கனெக்ட் பண்ண வச்சிங்கன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் BK கரிகாலன் சர்ச் பண்ணி சொன்னால் அக்கௌண்ட் வரும். இல்லை இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, அதையும் கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். மறக்காமல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.